Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம 12th Mathsல Chapter 2 வந்து பார்க்க போறோம். அதாவது complex numbers. அதுல basic algebraic properties of complex numbers என்னன்னு பார்க்கலாம். இப்போ first property என்ன? Closure property. For any two complex numbers z1 and z2, the sum z1 plus z2 is also a complex number. For any two complex numbers z1 and z2, the product z1 into z2 is also a complex number. அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது z1 and z2, அதோட சம்மும் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். அதே மாதிரி அதோட ப்ராடக்ட்டும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். அதாவது z1 and z2ன்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அதோட ப்ராடக்ட் z1 into z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். இதுதான் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இப்போ அடுத்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 and z2, z1 plus z2 equal to z2 plus z1. அதே மாதிரி z1 into z2 equal to z2 into z1. அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா சப்போஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது z1 and z2. இப்போ அதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அதாவது z1 plus z2 ஆட் பண்ணுறீங்க, அதே மாதிரி z2 plus z1 ஆட் பண்ணுறீங்க, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி z1 into z2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி z2 into z1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எனி த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1, z2 and z3, z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. z1 into z2 into z3 equal to z1 into z2 z3. அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா, அதாவது த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது z1, z2 and z3. ஃபஸ்ட்டு நீங்கள் z1 and z2 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் z3 ஆட் பண்ணுறீங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு z2 and z3 ஆட் பண்ணதுக்கப்புறம் z1 வந்து ஆட் பண்ணுறீங்க. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸுமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து ப்ராடக்ட்லேயும் இப்போ நீங்கள் z1 and z2 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது கூட z3 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடா. ரைட் ஹேண்ட் சைடில் z2வும் z3யும் ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டை z1 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னன்னு பார்க்கலாம். There exists a complex number 0 equal to 0 plus 0i such that for every complex number z, z plus 0 equal to 0 plus z equal to z. The complex number 0 equal to 0 plus 0i is known as additive identity. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது 0 equal to 0 plus 0i, அதாவது 0 தான். அப்போது நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z கூட இந்த 0 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 plus z equal to z தான் வரும். அதாவது z கூட நீங்கள் வந்து 0 ஆட் பண்ணாலும் z தான். அப்போ இந்த 0 இருக்கா, அதாவது 0 equal to 0 plus 0i, இதுதான் வந்து additive identity of the complex numberன்னு சொல்லுவோம். அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி பார்க்கலாம். There exists a complex number 1 equal to 1 plus 0i such that for every complex number z, z into 1 equal to 1 into z equal to z. The complex number 1 equal to 1 plus 0i is known as multiplicative identity. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது 1 equal to 1 plus 0i, அப்போ வேல்யூ வந்து என்ன 1 தான். such that for every complex number z, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z கூட இந்த 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 into z, அதாவது z தான் வரும், அந்த வேல்யூ வந்து z தான் வரும். அப்போது the complex number 1 equal to 1 plus 0i, இது வந்து நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், the additive inverse. For every complex number z, there exists a complex number minus z such that z plus minus z equal to minus z plus z equal to 0. Minus z is called the additive inverse of z. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் zக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் z வந்து இருக்கும். அது எப்படின்னா z plus minus z, அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 0. அப்போ மைனஸ் z தான் additive inverse of z அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஃபார் எவ்ரி நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z, there exists a complex number w such that z into w equal to w into z equal to 1. W is called the multiplicative inverse of z. W is denoted by z inverse. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z இருக்குது, அதாவது நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணும். அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் w இருந்து அந்த z into w நீங்கள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ w is called the multiplicative inverse of z அப்படின்னு சொல்லலாம். w எப்படி டினோட் பண்ணலாம்? z inverse. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபார் எனி த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1, z2 and z3, z1 into z2 plus z3 equal to z1 into z2 plus z1 into z3 and z1 plus z2 into z3 equal to z1 into z3 plus z2 into z3. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது z1, z2 and z3. இப்போ நீங்கள் z1 into z2 plus z3னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு எப்படி வரும்? z1 into z2
plus z1 into z3. அதே மாதிரி z1 plus z2 into z3னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து z1 into z3 plus z2 into z3. ஸோ இதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் obey the law of indices. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, z power m into z power n. இது எப்படி எழுதலாம்னா z power m plus n அப்படின்னு எழுதலாமா. செகண்ட் ஒன் என்ன, z power m by z power n. அப்போ இதை நீங்கள் z power m minus n எழுதலாம், where z is not equal to 0. அடுத்து தேர்ட் ஒன் z power m the whole power n நீங்கள் எப்படி எழுதலாம், z power m into n அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஃபோர்த் ஒன் z1 z2 the whole power m நீங்கள் எப்படி எழுதலாம், z1 power m into z2 power m அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.